என்ன சீரியல்ல இருந்தும் தூக்கிட்டாங்க, ரியாலிட்டி ஷோவும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பிக் பாஸ் தாமரை செல்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? பிக் பாஸ் தமிழ் சீசன் 5ல ஒரு முக்கியமான போட்டியாளரா கலந்துக்கிட்டாங்க தாமரை செல்வி. மேடை நாடகங்கள்ல நடிச்சு வந்தாங்க. நாடக ஏரியாவுல இவங்களுக்குன்னு தனி ரசிகர் கூட்டம் இருக்கு. மேடைகள்ல பாட்டு பாடி ஆடுகிறவர்கள்ல அதிக சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் இவங்களோட வாழ்க்கையில மாறி இருக்கு. சொல்ல போனா பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா தமிழக மக்களுக்கு நிறைய பேருக்கு இவங்கள தெரிய வந்துச்சு. பிக் பாஸ் சீசன் 5ல ஒரு போட்டியாளரா இவங்க களமிறங்குனாங்க. நாடக மேடைகள்ல மட்டுமே இவங்கள தெரிஞ்சிருந்த எல்லாருக்குமே பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறம் ரொம்பவே நல்லா தெரிய ஆரம்பிச்சது. பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா சீரியல் வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சது. சின்ன மருமகள் தொடர்ல முக்கிய கதாபாத்திரத்துல, அதாவது ஹீரோயினுக்கு அம்மாவா நடிச்சிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம சினிமா முயற்சிகளையும் செய்து வந்தாங்க. இந்த பின்னணியில இப்ப சின்ன மருமகள் சீரியல்ல அவங்களுக்கு பதில் வேறொரு நடிகையை நடிச்சு வருவதை பார்க்க முடிஞ்சது. இதனால தாமரை அவங்க கிட்ட இத பத்தி கேட்டிருக்காங்க. மேடை நாடகம்ங்கிற ஒரு சின்ன வட்டத்துல சுத்திட்டு இருந்த என்ன தமிழ் பேசுற எல்லா மக்களுக்கும் தெரிய வச்சது இந்த சேட் தரப்பு தான். பிக் பாஸ் நிகழ்ச்சியுமே எனக்கு நல்ல அனுபவத்தை தந்துச்சு. கொஞ்ச நாள்ல எவிக்ட் ஆகி வெளியில வந்துடுவேன்னு நினைச்சாங்க. 90 நாள் மேல அங்க இருந்த நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியில வந்ததும் சீரியல் வாய்ப்பு கொடுத்தாங்க. சின்ன மருமகள் சீரியல் நல்லபடியா போய்கிட்டு இருந்துச்சு. எனக்கு அறிமுகம் கொடுத்து சோறு போட்ட நாடகத்தையும் விட முடியாது. பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறம் சின்ன சின்ன ஈவென்ட், சினிமா வாய்ப்பு எல்லாம் வந்துச்சு. எல்லாத்தையும் பேலன்ஸ் செய்யற இடத்துல லேசா தடுமாறி ஒரே ஒரு நாள் ஷூட்டிங் தேதி தர முடியாம போயிருச்சு. ஷூட்டிங் தேதி தர முடியாம போனதுனால சீரியல்ல இருந்து என்ன தூக்கிட்டாங்க, வேற ஆர்டிஸ்ட பட்டாங்க. வருத்தம் தான், ஆனா என்ன பண்றது? அதனால இப்ப சினிமாவில கவனம் செலுத்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு படம் முடிஞ்சிருக்கு, சீக்கிரமா அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கில்லாடி ஜோடிஸ் நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்க போறதா தகவல் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டதுக்கு, அதை ஏன் கேக்குறீங்க? அங்கேயும் அவங்கதான் கூப்பிட்டாங்க, போன நிகழ்ச்சி பத்தி சொன்னாங்க. த்ரில்லிங்கா இருக்கும், கடல் மணல் எல்லாம் வந்து ஷூட்டிங் எடுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. எல்லாத்துக்கும் நான் தயாரா தான் இருக்கேன்னு சொன்னேன். சரி போயிட்டு வாங்க கூப்பிடுறோம்னு சொன்னாங்க. ஆனா என்ன நினைச்சுன்னு தெரியல, திடீர்னு அடுத்த முறை பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த நிகழ்ச்சியும் வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாமரை ஆரம்பத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கே எவ்வளவு சிரமப்பட்டாங்கன்னு தெரியும். பிக் பாஸ்குள்ள என்னதான் அவங்க வந்து விளையாடினாலும் ஒரு சில இடத்துல அவங்க மேல எல்லாரும் கோவப்பட்டிருந்தாலுமே தாமரை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க. சொல்ல போனா நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, ஜேம்ஸ் வசந்தன் அவரெல்லாம் கூட சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு வீடு கட்டெல்லாம் எவ்வளவோ விஷயங்கள் பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாது. இவ்வளவு தூரமும் மறுபடியும் கடின உழைப்பை போட்டு எந்த ஒரு விஷயத்தையும் விடாம முயற்சி பண்ணிட்டே தான் இருக்காங்க தாமரை. இன்னும் இவங்க மேலும் வளரணும் அப்படின்னு ரசிகர்கள் இவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அடுத்து சீக்கிரமா அவங்கள படங்கள்ல பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சார்பாகவும் வாழ்க்கையில சொல்லிக்கலாம்.